சம்சாரம்னு சொன்னால் என்ன? சுகதுக்க அனுபவம். பாப புண்ணியங்களாலே ஏற்பட்ட சுகதுக்க அனுபவத்துக்கு தான் சம்சாரம்னு பெயர். அதை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்னால், நம்முடைய 5 புலன்கள் இருக்கின்றன இல்லையோ, கண்ணு, காது, மூக்கு, நம்முடைய நாக்கு, தோல் என்று 5 இந்திரியங்கள் உள்ளன. அதுக்கு மேல மனஸ் என்று ஒரு 6வது இந்திரியம். இந்த 6 இந்திரியங்களை கொண்டுதான் உலகப் பொருட்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அறிந்து கொண்டு அதுல ஒண்ணு சுகம் ஏற்படலாம். நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தை தொடறேன், அந்த விஷயத்தை தொடும்போது குளிர்ச்சியா இருந்ததுன்னா எனக்கு ஆனந்தம் ஏற்படலாம், சூடா இருந்ததுன்னா துக்கம் ஏற்பட போறது. ஒரு விஷயத்த சாப்பிடுறேன், இனிப்பா இருந்ததுன்னா ஆனந்தம் ஏற்பட போறது, கசப்பா இருந்ததுன்னா துக்கம் ஏற்பட போகிறது. அப்ப நம்முடைய புலன்களை கொண்டு உலக விஷயங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த உலக விஷயம் எனக்கு பிடித்ததா பிடிக்காததா என்பதை பொறுத்து எனக்கு சுகமோ துக்கமோ ஏற்படுகிறது. அப்ப சம்சாரம்னு சொன்னாலே என்ன? சுக துக்க அனுபவம். அந்த அனுபவத்துக்கு காரணம் என்ன? இந்த இந்திரியங்களாலே உலக விஷயங்களை தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டே வருகிறோம்.